வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நேற்று பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசியுள்ளார். பாஜக நிர்வாகிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அந்த சந்திப்பின் போது இருந்தனர். அந்த சந்திப்பின் போது அந்த உடல் மொழி, அதாவது துணை முதலமைச்சரினுடைய உடல் மொழியும் அமித்ஷா அவர்கள் பேசிய விதமும் பல்வேறு சந்தேகங்களை, பல்வேறு கேள்விகளை எழுப்பி இன்று ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் அதில் அமித்ஷா அவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றனர். அமித்ஷா ஏதோ உத்தரவிடுவது போன்று ஒரு உடல் மொழியுடன் சில விஷயங்களை கூறுகிறார். அதை பணிவுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இந்த காட்சிகள் ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு இடையே நடப்பது போல் இருக்கிறதா, அல்லது அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்பது போல் உள்ளதா என்பது போன்ற சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த காட்சியை பார்க்கும்போது கடந்த காலத்தில் அதிமுகவின் தலைவராக இருந்த ஜெயலலிதா, சோனியா காந்தி மற்றும் வாஜ்பாய் போன்ற தலைவர்களை எவ்வாறு எதிர்கொண்டார் என்கின்ற அந்த காட்சிகளும் நம் கண்முன்னால் வந்து போகிறது. இந்த காட்சிகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுக கூட்டணி பலமாக இருக்கிறதா, அந்த கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறார், இது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையா, இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையா, அல்லது மருத்துவர் ராமதாஸ் கூறியது போல் மக்கள் நல கூட்டணியா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. யார் யாரை வழிநடத்துகிறார்கள், தமிழகத்தில் இந்த கூட்டணியில் யார் யாருக்கு உத்தரவிடுகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தான் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கோவை அரங்கில் இருந்து இணைகிறார். நமது அரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் தான் இந்த விவாதம் செல்ல இருக்கிறது. எஸ்.ஆர். சேகரிடமிருந்து இதை தொடங்குவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேற்று நடந்த அந்த உரையாடல் மற்றும் அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேற்று சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களிலும் அந்த காட்சி வந்தது. அமித்ஷாவும் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த சந்திப்பு, அந்த பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது பாஜக ஏதோ இங்குள்ள அதிமுக தலைமைக்கு என்னென்ன தேர்தல் பணியெல்லாம் செய்ய வேண்டும் நீங்கள் என்பது போன்று உத்தரவிடுகின்ற ஒரு தொனி, ஒரு பாணி அதில் தெரிந்ததே. எஸ்.ஆர். சேகருக்கு அப்படி எதுவும் தெரிஞ்சா? நேற்றுக்கு ஒரு 10:30 மணி வாக்கில் என்னுடைய அன்பு சகோதரர் திருநாவுக்கரசர் இந்த விஷயத்தை சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட போட்டு பார்த்தேன். ஏன்னா அதில் என்ன குயுக்திகள், குதர்க்கங்கள் நீங்கள்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு பரிமேலழகர் உரை என்ன எழுதுவீங்கன்னு நானாகவே தீர்மானித்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. சரி, அதுக்கு மேலே அங்கே அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்த என்னுடைய அருமை நண்பர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட என்ன நடந்ததுங்கிறத கேட்டேன். அவர் முழுவதுமாக சொன்னார். அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு பிரதம மந்திரி அவர்கள் கன்னியாகுமரி வருகிறார். வருகின்ற போது அந்த மேடையில் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அதிமுக, பாமக மற்றும் இப்போ புதிதாக சேரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரக்கூடிய அத்தனை தலைவர்கள், தொண்டர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பரிமாறிக்கொண்டார்கள். அதோடு நேரம் அன்னைக்கு மாலையில காஞ்சியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான தொடக்கம் துவங்குது. இல்லை முதல்வர், துணை முதல்வர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்ப அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க, பிஜேபியுடைய தலைவர்கள் மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய போகணும். இந்த விவாதம் அங்கு விவாதிக்கப்பட்டதாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். இதுல இங்கிருந்து அங்க எல்லாரும் போய் சேர முடியாதே என்னங்கிற விஷயத்தை அண்ணன் ஓபிஎஸ் கேட்டபோது, நீங்க இங்கே காஞ்சியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அங்க வர வேண்டியதில்லை, அந்தந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்ற பகுதியில் இருக்கிறவர்கள் வரணும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை தலைவர்களும் அதில் வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய துவக்கத்தை நாம் செய்வோம் என்று சொன்னதுதான் உண்மையான செய்தி. அதில் ஒரு பரபரப்பு ஜேர்னலிசத்துக்காக ஒரு டிவி அதை எடுத்து போட்டு அதுக்கு ஒரே ஒரு ஒட்டி வெட்டி செய்யப்பட்ட ஒரு நியூஸை வச்சு அது ஒரு விவாதத்தை நியூஸ் 18 செய்வது என்பது எனக்கு வேடிக்கையாகவும் வினோதமாக இருக்கிறது. அதுல என்னுடைய அருமை கொண்டிருந்தார்கள் என்று பல்வேறு விஷயங்களை, மசாலாக்களை திணிப்பதற்கு
தெளிக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு பரபரப்பு ஜேர்னலிசம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இல்ல, அது ஒரு சென்சேஷனல் ஜேர்னலிசம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. 98ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணியில இதே மாதிரியாக எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்து கூட்டம் போட்டோம். 2004 போட்டோம். இப்ப 2019 அதே மாதிரி திமுக இருந்த போதும் எங்களுடைய அணுகுமுறை எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்துல தேசிய ஜனநாயக முன்னணி மத்தியிலே வழி நடத்தும், மாநிலத்தில் இருக்கும். மத்தியில எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இதற்கு தலைமை தாங்குவார்கள். தமிழகத்திலே அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இதற்கு தலைமை தாங்குவார்கள். இங்கே அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கமாக இருக்கும். இதைத்தான் பியூஷ் கோயல் சொன்னார், இதைத்தான் நேற்றைக்கு அமித்ஷா அவர்களும் சொன்னார். நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வடிவிலே நம்முடைய செயல்பாடுகள் இனி இருக்க வேண்டும் என்பது அந்த கருத்தை இல்ல அதுல பேசிய விஷயங்கள் புரியுது. ஆனால் இதுல வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க கூடி ஆலோசனை செஞ்சு இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தோணி தெரியல. அமித்ஷா சொல்கிறார், ஓபிஎஸ் அதை ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கிறார் என்கின்ற தோணி தெரியும் போதுதான் ஒரு அரசியல் கூட்டணி கட்சி பேசிக் கொள்வது மாதிரியான ஒரு தோற்றம் இல்லைங்கிற கேள்வி வருது. நீங்க பேசிய விஷயங்கள் இதுவா இருக்கலாம், அந்த உடல் மொழி, அந்த தோரணை, இது போன்ற விஷயங்கள் தான் சந்தேகத்தை இல்லை. இப்போ ஜேர்னலிசம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நான் இப்போ கேள்வி கேட்குறேன், நீங்கள் போட்ட கிளிப்பிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்கள் ஏதாவது போட்டிங்களா? அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் ஏதாவது போட்டிங்களா? முதலும் முடிவும் இல்லாமல் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு அதை பார்த்தவர்களுக்கு தெரியும் நீங்க அதுல விளக்கம் கொடுக்குது. அந்த செய்தி, அந்த செய்திக்கும் அந்த பார்த்த விஷயத்துக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்குது. முதல்ல அதுல விளக்கத்துல அமித்ஷா கட்டளை எடுக்கிறாங்க, வாய்ஸ் வருது நியூஸ் வாசிப்பவர். ஆனால் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கும் இதுக்குமே முரண்பாடு. அதற்கு மேல உங்களுடைய பரிமேலழகர் உரை, கோனார் உரை, அதை வச்சு ஒரு நியூஸ் பில்டப் பண்ணி அதற்கான ஒரு விவாதம் என்கின்ற போது உண்மை நடந்த விஷயத்தை சொன்னேன். ஏற்கனவே பிஜேபி அதிமுக கூட்டணியில இதே மாதிரி தான் தொடர்ந்து இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலும் மாநிலத்திலே இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதுல எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தால் இன்னும் வேற ஏதாவது கிளிப்பிங்க ஒட்டி வெட்டி போட்டு அதிகமாக இது பூரண உரிமை இருக்கிறது. தலைமையிலான இந்த கூட்டணி என்று சொல்வதில் பாஜகவிற்கு தயக்கம் இருக்கா? இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டணி என்று சொல்லி பரப்புரை செய்வதில் பாஜகவிற்கு தயக்கம் இருக்கா? ஒரு சின்ன சரித்திரத்தினுடைய பின்னணியும் நேற்றைக்கு முந்தா நாள் நடந்த விஷயத்தையும் இப்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முந்தா நாள் பியூஷ் கோயலுடைய கிளிப்பிங் உங்கள்ட்ட இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. தமிழகத்திலே முதல்வர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள், அவர் பேரை முதல்ல சொன்னாரு, அப்புறம் இபிஎஸ் சொல்லி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அவரும் சொன்னாரு. அதே தான் அமித்ஷாவும் சொன்னாரு. இதே தான் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற காலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி 98 2004 ரெண்டுலயுமே அவர்களுடைய தலைமையில தான் இருந்தது. இது மட்டும் இல்ல, திமுக வந்த போது கருணாநிதி தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது. திமுக இருந்த போது கூட அவங்களுடைய கூட்டணியில. எனவே மாநிலத்தின் முக்கிய கட்சியோடு இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் அகில இந்தியாவிலே மோடி அமித்ஷா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதையும் நாங்கள் தொடர்ந்து சொல்லி சந்தேகம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அண்ணன், இப்ப அதிமுக பாஜக இது மீது கருத்தியல் முரண்பாடு உங்களுக்கு இருக்கலாம், கருத்தியல் ரீதியாக நீங்க விமர்சனங்கள் வைக்கலாம். அவருங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணி அமைந்ததுல இருந்தே பாஜக வந்து ஒரு பெரிய மனநிலையோடு நடந்துக்கிறாங்க, பெரிய மனப்பான்மையோடு இருந்துக்கிறாங்க. அவங்க சொல்லிதான் அவங்க கேட்கிறாங்கன்னு. ஏன் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்கனவே வந்திருக்கு, பாஜக திமுக கூட்டணி ஏற்கனவே வந்திருக்கு அவர் சொல்வது போல். அதனால இந்த கூட்டணி ஒன்றும் புதிதே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை வந்து கட்சியை அவங்க அடகு வச்சுட்டாங்க, அவங்களோட மெர்ஜ் ஆயிட்டாங்க, அவங்க சொல்றதா அவங்க கேட்கிறாங்கிற மாதிரி விமர்சனங்களை ஏன் தொடர்ந்து செய்யறாங்க? இந்த மாதிரி கூட்டணி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையா? அதாவது இது ஏன் இப்போ வந்து இவ்வளவு பேசப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் அதிமுக மற்றும் பாஜகவுடைய போக்குகள் தான். இப்போ அதிமுக நேற்று வரைக்கும் என்ன சொல்லிச்சு, அதனுடைய தலைவர்கள் என்ன பேசினாங்க என்பதை எண்ணி பாருங்க. இதே ஓபிஎஸ் இங்கே பவ்யமாக உட்காந்துருக்காரு அமித்ஷா முன்பு, அவர் பட்ஜெட்டு அதன் மீதான விவாதத்துக்கு பதில் வரை என்ன சொல்கிறாரு, ஜிஎஸ்டினால தான் எங்களுக்கு இவ்வளவு சிக்கல், உதய் மின் திட்டத்தை வந்து ஏற்க போய்த்தான் இன்றைக்கு இவ்வளவு நிதி பற்றாக்குறை அப்படின்னு பதில் சொல்கிறாரு.
இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பாஜகவை மீண்டும் மத்தியில கொண்டு வருவோம்னு இப்ப பேச போறாங்க. ஆகவேதான் விவாதத்துக்குரிய விஷயமாக மாறுது. நீங்க ஏற்கனவே ஒரு இயல்பாக கடந்த காலத்துல ஒரு 2-3 ஆண்டுகளாகவே ஒரு 2 கட்சிகள் நெருக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாஜகவே 2 மாதத்துக்கு முன்னாடி கடுமையா பரதேசிகள் பண்டாரங்கள் கட்சி இந்துத்துவா என்று விமர்சனம் செய்துட்டு உடனே பாஜகவுக்கு திமுகவும் ஆதரவு தந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரல. இல்லங்க, இது இங்க வருவது மிக முக்கியமான காரணம். இவங்க ஆட்சியில வேற இருந்து இவங்க இங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இவங்க தமிழகத்தினுடைய நியாயமான உரிமைகள் எதையும் மத்திய அரசு ஏற்கல. அப்ப நான் மட்டும் சொல்லல, தம்பித்துறை இப்ப நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க அவரை இவங்களை பார்த்து கேட்கறா, நீ என்ன சாதிச்சு விட்டீங்க? ரூபா நோட்ல கலர் மாத்தினதை தவிர வேற என்ன இந்த மோடி அரசு சாதிச்சது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நேற்று திருப்பதிக்கு அவரும் அதைத்தான் சொல்ல வர. இல்ல, இப்படி 4 நாளைக்கு முன்னாடி பேசிவிட்டு இப்ப இவங்க பிரச்சாரத்தில் என்ன பண்ண போறாங்க? வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய முழக்கம். அதைத்தான் இவங்க எதிரொலிச்சாகணும். அதானே அவர் சொல்றாரு. ஆமா, இது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு. அப்படி எதிரொலிக்க போறீங்களே, இது என்ன கூத்து? நீங்க தமிழகத்தினுடைய கோரிக்கைகள் உரிமைகளை பூரா அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க, நீங்களே ஒப்புக்கொள்றீங்க. அப்புறம் அவங்களுடைய பார்வை என்பது வேறு, சிறுபான்மை மக்கள் பற்றி எங்களுடைய பார்வை வேறு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறீங்க. ஆனா மீண்டும் மோடி ஆட்சி, மீண்டும் பாஜக ஆட்சி என்றால் இது என்ன வேடிக்கை? என்ன கேட்கத்தானே செய்வோம், கேட்கத்தானே செய்வாங்க மக்கள். இவங்க போட்டும் பழையபடி மீண்டும் மோடின்னு அதிமுக பேசட்டும், என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. இன்னொரு சிக்கல் இப்ப இந்த காட்சியை பொறுத்த வரையிலும் எஸ்ஆர் சேகர் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறாரு. பட் பார்க்குற நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நீங்க உடல் மொழி அப்படின்னீங்க, ஆனால் எவ்வளவு பவ்யமாக ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் எவ்வளவு தோரணையுடன் அவர் உத்தரவு போடுகிற ஒரு தொனியில தான் அவர் பேசுறார். நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்துடணும், இந்த அணியில் இருக்கக்கூடிய அனைவரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எனக்கு கலந்து கொள்ள முடியுமா? என்ன விஷயம்? வாங்கன்னு சொல்றாரு. வாங்கன்னு சொல்லுகிற மாதிரி இல்ல. நீங்க அந்த தொனி என்பது முக்கியம். அப்ப உத்தரவு போடுகிற பாணியில தான் அவருடைய பேச்சு. ஒருவேளை இருக்கலாம், அப்படி உட்கார்ந்திருக்கிறது அவருடைய இயல்பா இருக்கலாம். அமித்ஷாவுடைய இயல்பு அப்படி உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? இல்லங்க, அப்படி எல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கலாங்க. இவங்க என்ன கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வாங்க போறாங்க? ஒரு அரசியல் கட்சின்னா அது அதற்குரிய அந்த கௌரவத்தோடு போய் நிற்கணும்ல. ஓபிஎஸ் அவர்கள் தனி மனிதரா போகல, அவர் குடும்ப விழாவுக்காக அமித்ஷாவை அழைக்க போகல. அப்போ அவர் பணிவும் பவ்யமும் காட்டியிருந்தால் அது பண்பாடு என சொல்லப்படும். ஒரு மாநில ஆளுங்கட்சியினுடைய துணை முதல்வர், அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்தான். ஆனா அவர் போய் அங்க பவ்யமா கேட்டுக்கிட்டே இருக்காரு அவங்க சொல்றத. அது நீங்க அனைவரும் அதை கலந்து கொள்ளணும், இது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற முறையில தான் அது நடைபெறும்னு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வருது? அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பேசினீங்கன்னா நாங்க ஏற்க முடியாது. இப்ப இவர் என்னென்னமோ விளக்கம்லாம் சொல்றாரு கடந்த காலம். ஆமா, இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமை மாநிலத்தில் அவங்க தான் தலைமைன்னு அப்படின்னு இவர் சொல்றாரு. நீங்க அந்த பேச்ச கேளுங்க, நீங்க எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இவர் எப்படி மாத்தி பேசலாம்? அவருடைய பேச்ச கேளுங்க. இது என்டிஏ கூட்டணி என்றுதான் நீங்க சொல்லணும். அந்த கன்னியாகுமரி கூட்டத்துக்கு இந்த கூட்டணி உள்ள எல்லாரும் வரணும். ஏன் எல்லாரும் சொல்றாரு? பாமக வருமா வராதான்னு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கா? ஏன் எல்லாரும்? இது இயல்பு. எங்க ஒரு கூட்டணி அமைச்சாச்சுன்னா பிரதமர் வர்றாரு, அவர் தான் மீண்டும் பிரதமர் ஆகணும்னு சொல்ல போறீங்கன்னா பிரதமர் வருகிற கூட்டத்துக்கு உங்க கூட்டணியில் உள்ள எல்லாரும் வருவது இயல்பு தானே. இயல்பான விஷயத்தையே உத்தரவு போட வேண்டிய நிலைமை ஏன் வருதுன்னு மற்றவங்க கேட்கத்தானே செய்வாங்க. கேட்டா ஊடகங்கள் தான் நீங்க பெருசா ஊதுறீங்க, இது வெறும் பரபரப்பு ஜேர்னலிசம்னு சொல்லி ஊடகங்களைத்தான் நண்பர் சேகர் இங்க விமர்சனம் பண்றாரு. பட் அந்த காட்சியை பாருங்க, யார் வேணாலும் அது என்ன வரும். அங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. பத்திரிகையில் பாருங்க என்ன வந்திருக்குன்னு, என்ன பேச்சு பேசியிருக்காங்கன்னு கேளுங்க. இதுல அந்த உடல் மொழி இதையெல்லாம் தாண்டியும் பல்வேறு விஷயங்களை அருணன் அது விமர்சனமா தன்னுடைய ஐயப்பாடா அதுல வைக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் ஒரு கூட்டணி கட்சி தலைமைக்குள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு சீரியஸா பேச வேண்டியதில்லை, இது எல்லாருமே இயல்பா இருக்க வேண்டிய விஷயம் தானே அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் அவர் மீண்டும் மீண்டும் எழுப்புறார். இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிலையில் கூட்டணி இருக்கிறதா அப்படிங்கும் போதுதான் தம்பித்துறை சில நாட்களுக்கு முன்னால் பாஜக மீது வைத்த விமர்சனம், பல்வேறு முரண்பாடுகள், இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த கட்சி, இந்த கூட்டணி, இந்த உரையாடல் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது.
இல்ல எல்லாமே இயல்பா தான் இருக்கு. ஆனா அருணன் தான் இயல்புக்கு மாறா. அருணனும் இயல்பா தான் இருக்காரு, இயல்புக்கு மாறா இல்ல. ஏன்னா அருணனுடைய இயல்பு, கம்யூனிஸ்டுடைய இயல்பு, மற்ற கூட்டணியை பற்றிய ஒரு பொறுமுதல், அது நடந்து போச்சே, இப்படி ஆகி போச்சே, நமக்கு கிடைக்காம போச்சே அப்படிங்கிற வருத்தத்தினால எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்ங்கிற மாதிரி இருக்காரு. ஓபிஎஸ் எப்படி அருணன் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், மற்ற கட்சியினுடைய தலைவர் எப்படி எப்படி உட்காந்துக்கணும்னு கேட்கிறாரு, எப்படி நிக்கணும், எப்படி பேசணும்னு சொல்றாரு. அதுவும் அந்த முழு வீடியோவும் பார்க்கல, முழு வீடியோவை பார்த்திருந்தாலும் இதே கமெண்ட் தான் கொடுப்பாரு. ஏன்னா அது வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கமெண்ட் அண்ணா அருணனுடையது, இப்படித்தான் அட்டாக் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் இப்ப சொன்ன அண்ணனுக்கு கோபம் கூட வரலாம், நான் மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன். பியூஷ் கோயல் சொன்ன கிளிப்பிங்க போட்டு பாருங்க. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமை தாங்குவார்கள் இல்லையான்னு அவர் கேட்க சொல்லுங்க. அடுத்த டிபேட்ல கூட நம்ம பார்த்துட்டு அவர் சொல்லட்டும். இன்னைக்கு செய்தித்தாள்ல அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததா சொல்றாரு. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேங்க. அதாவது இதை பற்றி பேச முடியாததுனால என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி விமர்சிங்களே, இப்படி விமர்சிச்சிங்களே, போனீங்களே வந்தீங்களே, மம்தா பானர்ஜி அவர் விவரிக்காமல் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இதில் கேரளாவில் 2 காங்கிரஸ்காரங்களை காலி பண்ணிட்டு இப்போ அவங்களோட தான் உறவோடு இருக்காங்க. அவங்க என்னவோ கண்டனம் பண்ணி நாடு முழுசா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினாலே இந்த அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சிச்சுன்னு சொல்லி அதை அந்த பக்கத்திலேருந்து இழுத்துட்டு வர முயற்சி பண்ணுறாரு. திரும்பவும் சொல்லுகிறேன், கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக கூட்டணிக்கும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்கின்ற காரணத்தினாலே கடைசியாக உடல் மொழிக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வேட்டி வரும், வேட்டி வந்து வெள்ளையா இல்லை மஞ்சளா இருந்தாலும் வரும். இப்படியாக இவர்கள் பாவம் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டாங்க, ஒண்ணுமே கிடைக்காதனால. முழுவதுமாக அந்த வீடியோவை பார்த்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த ப்ரோக்ராம் பற்றி 2 கட்சியினுடைய தலைவர்கள் விவாதித்த விஷயம் தான். அதுல ஒரு போர்ஷன் எடுத்து செய்யப்படுகின்ற இந்த பிரச்சாரம் பரபரப்பு அரசியலை தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்ல, இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. தேமுதிகவை இந்த கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதில் பாஜக வந்து ரொம்ப உறுதியா இருக்கு, தெளிவா இருக்கு. அது அதிமுகவுக்கு அவங்க ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிமுகவோட பாஜகவுக்கு தான் அது ரொம்ப தேவை. ஏன்னா குறிப்பா கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு கடந்த முறையும் சரி இந்த முறையும் வெற்றி வேண்டும் என்றால் தேமுதிக வேண்டும். கடந்த முறையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜயகாந்த் வேண்டும் என்பதில் கூட்டணியில் உறுதியாக இருந்தார். தற்போதும் தேமுதிக வேண்டும் என்பதில் பாஜக அதே உறுதியுடன் இருக்கிறது. ஆகவே தேமுதிக வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் அதிமுகவுக்கு சேர்த்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது நிறைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து வரிசையாக ஏற்கனவே இந்த உத்தரவுகள்லாம் என்ன உத்தரவுகள்னு நான் சொன்னேன். இப்போ கடைசி உத்தரவை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஊகத்தின் அடிப்படையில் பேசப்படுகின்ற விஷயம், இது ஆதாரபூர்வமான விஷயமா இல்லை. நான் இது ஒன்று பேசுகிறேன் நான். அதனால ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தேமுதிக வரக்கூடாது பாஜகவினுடைய கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதிமுகவும் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்குங்கிறது எல்லாருடைய ஆசை, ஆர்வம், எதிர்பார்ப்பு. அதனால தான் இப்ப திமுக போய் நேற்று பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள். அப்ப திமுகவுக்கு வந்து இது கிடைக்காதா என்கின்ற ஒரு ஏமாற்றமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால இந்த மாதிரி தான் பேசிடுவாங்க. இது எங்களுக்கு இது விஜயகாந்த் வேண்டாம் திமுக சொல்லுங்க. அது சொல்லாது இல்ல, அதே பாஜகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லாது. கூட்டணியில வருபவர்களை அரவணைத்து கூட்டணியுடைய பலத்தை உயர்த்துவதுதான் அந்தந்த கூட்டணியுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் அதுதான். அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யத்தான் செய்வோம். அது முடிஞ்ச உடனே விஷயம் சொல்ல போறோம். இப்ப திமுக வேண்டாம்னு சொல்லுங்க திமுகவை, அல்லது வந்து விஜயகாந்தை வந்து எங்களுடைய ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவரை போய் நாங்க அப்ரோச் பண்ணுவது தவறு, பாவம், விஜயகாந்த் தீண்டத்தகாதுன்னு சொல்லுங்க. விஜயகாந்தை வந்து முதல் மந்திரியாக முன்மொழிந்தவர் தானே அண்ணன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்காரு. அப்புறம் விஜயகாந்த் மேல அவருக்கு என்ன காட்டம், தங்கள்கிட்ட வரலங்கிறதுனால கோபமா? ஆகவே இது கூட்டணி பலம் பெறுவதை பற்றிய பயம் அல்லது வெறுப்பு அரசியல், அல்லது ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் சொன்னோம்னா வயிற்றெரிச்சல். நான் மீண்டும் அருண்கிட்ட கேட்டு வரேன். இப்ப தேமுதிகவை வந்து திமுகவுமே தொடர்ந்து இப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேற்று கூட அவர் உங்களுடைய நல்லெண்ணம் நிறைவேறட்டும்னு செய்தியாளர்களை பார்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்பனா அவர் தேமுதிக வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்து திமுகவுக்கு இருக்கு. அதே ஆசை பாஜகவுக்கும் அதிமுக இருப்பதில் என்ன தவறு? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு அவர் தவறான தகவலை எஸ்ஆர் சேகர் சொன்னாங்க. மம்தா கட்சியோட சிபிஎம் எங்கெங்க போச்சு? மம்தா கட்சி, மம்தா காங்கிரஸ் நெருங்குவதை அவர் இல்ல அப்படி சொல்லல. அவர் மம்தாவோட போனவங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன வாக்கியம் என் காதுல இன்னும் ஒலிக்குது.
மம்தா கட்சியை எதிர்த்து மேற்கு வங்கத்திலே போராடி கொண்டிருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? சாரதா சீட்டு கம்பெனி ஊழலில் சம்பந்தப்பட்டிருந்த மம்தா கட்சியுடைய நிர்வாகி மற்றும் எம்பி அவங்க கட்சியில பாஜகவில் சேர்த்திருக்காங்க. அதுதான் அந்த பதில். இப்ப அவர் ஃபயஸ் கோயல் அதை பத்தி எல்லாம் சொல்லி அதை போட்டு பாருங்கன்னு எனக்கு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஃபயஸ் கோயல் தான் சொல்லிட்டார்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாருல்ல. பிறகு இப்ப அமித்ஷா ஓபிஎஸ் வரவழைச்சு இது போல இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தான் சொல்ல வேண்டும் என்று ஏன் வற்புறுத்துறாரு? நீங்க தயவு செய்து அந்த துணியை பாருங்க. ஃபயஸ் கோயல் சொல்லிட்டார்ல, இவர் அந்த விஷயத்தை அதோட விட்டுற வேண்டியதானே. அப்படி என்றால் என்னன்னா, இவங்க இப்ப முதலமைச்சர் பழையபடி பேசுறாரு, இது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு. அந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறாங்க இவங்க. ஏன்னா இந்த எண்ணிக்கை பிரச்சனை இருக்குது. ஆகவே அவங்க அதிமுக கூட்டணி ஊகம் நீங்க நினைக்கிறீங்க. ஏங்க நீங்க இப்ப 2 நாள விவாதத்துல வரக்கூடிய அதிமுக காரங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? நேத்து கூட ஒரு விவாதத்துல இதைதான் அதிமுக காரர் சொன்னாரு. எங்க இப்ப எங்க தலைமையில தாங்க கூட்டணி இங்க உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல. நாங்க என்னமோ பாஜக பின்னாடி போயிடுவோம் சொன்னீங்க. இன்னும் கூட ஒருத்தர் ரொம்ப இதா சொல்ற, அவங்க வெறும் 5 சீட்டு தான் கொடுத்திருக்கோம், எங்க தலைமையில தான் இல்லாமனு. இத்தகைய பேச்சுக்கள் வரக்கூடாது என்று அமித்ஷா சொல்லுகிற பாணிகள் அது இருக்கு. இப்ப ஃபயஸ் கோயல் சொல்லிட்டாருன்னா அமித்ஷா ஏன் இப்படி சொல்றாரு? அது உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது வெளி வருது. அதை சுட்டி காமிச்சா எங்களுக்கு வைத்தறிச்சல்னா எங்களுக்கு எதுக்கு வைத்தறிச்சல்? எங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் 2 மாசமா. முடிச்சிடுறேன். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே கூட்டணிக்கான பேரம் நடக்குது. பேரம் இன்னும் படியல. ஆகவேதான் 2 பேரும் கொஞ்சம் மாறி மாறி அவ்வப்போது விமர்சனம் பண்றாங்க. அதுவும் குறிப்பா அதிமுக. பேரம் படிச்சா இதெல்லாம் முடிஞ்சு போகும் நான் தான் சொல்லியிருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க, எல்லா விவாதங்களையும் விடாம சொல்லியிருக்கேன். பாஜக சேர்வதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல, எந்த வயிற்றறிச்சல் சொல்ல போனா எனக்கு மகிழ்ச்சி. 2 ஆளுங்கட்சியும் சேர்ந்து வாங்க, மீண்டும் மோடி தான் சொல்லுங்க, தமிழக மக்கள் உங்களை முற்றிலும் நிராகரிப்பார். நிறைவா ஒரு கேள்வி. இப்பொழுது அதிமுக கூட்டணி இந்த அளவுக்கு அமித்ஷா இறங்கி ஒரு தேசிய கட்சி இறங்கி இங்க வேலை செய்யறாங்க, வியூகம் வகுக்கிறாங்க, நீங்க விமர்சிக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக தலைமையை பொறுத்தவரையும் அங்குள்ள காங்கிரஸ் தலைமையோ ராகுல் காந்தியோ இது மாதிரி வியூகம் வகுப்பதோ இல்ல இணைந்து செயல்படுவதோ இது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் தென்படவே இல்லையே. ஏங்க ஏற்கனவே மேடைகள் திமுக மேடைகளில் எல்லா இப்போ உதாரணமா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப 23, 24 திராவிட கழகம் சமூக நீதி மாநாடு நடக்குது தஞ்சாவூர்ல. அதுல அவ்வளவு பேரும் கலந்து கொள்கிறாங்க. நீங்க இதுல பேச்சுவார்த்தை இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் மாநாடுகள் போட்டிருக்குது. அவ்வளவு மாநாட்டிலையும் ஸ்டாலின் முதல் கொண்டு எங்க தலைவர்கள் இருந்து அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. ஸ்டாலின் சொன்ன அந்த வாக்கியம் மிக முக்கியம். 2 ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் கோரிக்கைகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துல தான் இந்த அணி இருக்குது. எஸ்ஆர் சேகர், உங்கள் நிறைவு கருத்து சுருக்கமா பதிவு செய்யுங்க. அதாவது பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் அருணனுடைய கூட்டணியில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சிந்து பாத்து கதை மாதிரி எங்கள்கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்ப துணியெல்லாம் பத்தி பேசுறீங்க. துணியெல்லாம் அண்ணன் அருணனுடைய துணியை பார்த்திருப்பீங்க நீங்க எப்போதுமே. அது கட்டளை எடுக்கின்ற மாதிரி, மிரட்டுகின்ற மாதிரி, விளக்கம் நல்லா இருக்குமா? அந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு அதே விளக்கத்தை அவர் மற்றவர்களுக்கும் பயன்படுத்துகிறார். அதனால அதனால ஹாஃப் ட்ரூத் என்பது கம்யூனிஸ்ட். அதனால இதுல திமுகவுடைய கூட்டணி இப்ப அண்ணா திமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்டது. அது ரொம்ப நாளா சொல்றேன்னாரு. 2 கட்சிகள் கூட்டணி சேருவது என்பது அரசியல் சகஜம், மாறி மாறி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல புதிதாக ஏதோ அண்ணன் கண்டுபிடிச்சு விட்ட மாதிரி சொன்னாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆகவே கூட்டணியை முடியுங்கள். நீங்கள் தொடர்ந்து விஜயகாந்த் எல்லாம் கூப்பிட்டு பாவலா காமிச்சுக்கிட்டு வெறும் அரசியல் பரபரப்பு செய்யாதீர்கள். கூட்டணி பாஜகவோடு ஏற்பட்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த உடனேயே எங்களுடைய வெற்றி
மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து விட்டது. அதாவது 40 இந்த நிகழ்ச்சியினுடைய நாளை தொடக்கம் நம்முடைய என்பது வந்து எங்களுடைய விஷயம் அமித்ஷா அவர்களுடைய தோரணை குறித்து தொடங்கியது. கடைசியில் அவர் பாத்தீங்கன்னா அருணன் அவருடைய தோரணையே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சமாளிக்கிறாரு. காலை நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் அருணன் அவர்களுக்கும், கோவை அரங்கில் இருந்து தனது கருத்துக்களை பகிர்ந்த எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கும் அரசியல் ஆரம்பம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.